ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா எல்லாரும் நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். உண்மை தெய்வம் இவர், உலகை ரட்சித்தவர், நன்மை செய்த இவர், நாடை சுற்றியவர், நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர் இயேசு. நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். ஆமென். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். கைத்தட்டி எல்லாரும் பாடுங்க நல்ல உற்சாகமாக உள்ள பலத்தோடு. ஆமென். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். அன்பாய் பிறரை நேசிப்பவர்க்கு இயேசு நல்லவர். ஆதரவில்லா அநாதைகளுக்கு இயேசு நல்லவர். சொல்லுங்க. அன்பாய் பிறரை நேசிப்பவர்க்கு இயேசு நல்லவர். ஆதரவில்லா அநாதைகளுக்கு இயேசு நல்லவர். திக்கற்றோர்க்கும் விதவைகளுக்கும் இயேசு நல்லவர். திக்கற்றோர்க்கும் விதவைகளுக்கும் இயேசு நல்லவர். தீய வழிகளிலே மனம் திரும்பிடுவோர்க்கு இயேசு நல்லவர். தீய வழிகளிலே மனம் திரும்பிடுவோர்க்கு எல்லாரும் சேர்ந்து கரெக்டா வைத்து சொல்லுவோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். ஆமென். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நேரடியாய் பார்த்து கொண்டிருக்கிறவங்க அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டப்பந்தயம், இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஓட்டப்பந்தயம் என்று கூட சொல்லலாம். எவ்ரி மேன் ஹூ கம்ஸ் இன்டு திஸ் வேர்ல்டு ஸ்டார்ட்ஸ் எ ரேஸ். இன்னைக்கு பார்க்கும் பொழுது உலகத்துக்குள் வருகிற எந்த ஒரு மனுஷனும் ஒரு ஓட்டப்பந்தயத்தை துவங்குகிறது போல தான் இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்று சொல்லி அநேக காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் முக்கியமாக 5 முக்கியமான காரியங்களை முதலாவது சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஓடக்கடவோம் என்று சொல்கிறார். யாருமே நிற்க முடியாது. நின்னோம் என்றால் ரேஸ் முடிஞ்சிடும். இப்போ ரன்னிங் ரேஸ் ஓட்டப்பந்தயத்துக்கு கன்னை வச்சு ஆரம்பித்து வைக்கிறாங்க. டப்புன்னு சத்தம் கேட்ட பிறகு ஓடினானா ஓடி முடிஞ்சு அந்த ரேஸ் முடிஞ்ச பிறகு இருக்கவும் முடியாது. அந்த ஓட்டக்களத்துலேருந்து தூக்கிடுவாங்க. ஆனால் ஓடி முடித்தால் பரிசு உண்டு. ஸோ அதனால் எடுத்த உடனே முதல் இந்த வசனத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடைசி வார்த்தை ஓட கடவுள். யோபு இதை குறித்து அழகாக சொல்லுகிறார். யோபின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 1வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசித்தால், பூமியிலே போராடுவதற்கு மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல இருக்கிறது. வேலை முடிந்த உடனே கூலியை கொடுத்து வெளியே அனுப்பிடுறது போல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. 6வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால், என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. நம்முடைய நாட்கள், நம்முடைய காலம் ரொம்ப தீவிரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஓட்டம் நம்முடைய வாழ்க்கையோடு முடியல. ஒரு நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓடக்கடவோம் என்று சொல்லி அந்த கடைசிய அந்த வார்த்தையை சொன்னாலும் எப்படி ஓட வேண்டும் என்று சொல்லி அதுக்கு முன்னால் மிக முக்கியமாக ஒரு 5 முக்கியமான காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கலாம். இதை எழுதின ஆக்கியோன். எல்லாரும் ஓடணும், ஆனால் எப்படி ஓடணும் முதல்ல பார்க்கும் பொழுது பின்னாலிருந்தே போனோம் என்றால் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, மற்றவங்கள பார்த்துக்கிட்டே ஓடுறது.
அப்படி ஓடும்போது நம்ம வாழ்க்கையில் தேவன் குறித்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவோம். மற்றவனுக்கு வேலை செய்கிறது நமக்கு வேலை செய்யாது. அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி வந்ததுனால அப்படி ஓடினா வெற்றி பெறுவோம்னு சொல்ல முடியாது. தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் எதில் ஓடணும்? அவனவனுக்கு தேவன் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டும். இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது. சூரியனை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீத புஸ்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசித்தால் சூரியன் ஒரு ஓட்டப்பந்தயத்தை ஓடுகிறது போல அங்கே எழுதியிருக்கதை பார்க்கலாம். 4:5 கூட வாசிங்க. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது சொல்லிட்டு அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மனவரவிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சி. சூரியன் பாருங்க, ஒவ்வொரு நாள்லையும் அதே மாதிரி தான். அதை எழுதும்போது சூரியன் ஓடுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சூரியன் ஓடலை, பூமி தான் சூரியனை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு முறை சுற்றும் பொழுது ஒரு நாள் முடிகிறது. சூரியன் சுற்றி பூமி ஒரு நாள் சுற்றும் பொழுது ஒரு நாள் அப்படியே சுற்றி 1 இயரில் ஒரு ரவுண்டு வருகிறது. இதுதான் இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிற காரியம். ஆனாலும் பாருங்க, பாதை மாறாமல் ஓடுகிறது. என்னைக்காவது சூரியன் தன் பாதையை மாறினாலோ இல்லை பூமி தன் பாதையை மாறினாலோ என்ன நடக்கும்? பெரிய ஆபத்து வந்துவிடும். இதே போல ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு நியமித்திருக்கிற, இப்போ இன்னைக்கு அதாவது நம்ம இன்னைக்கு பாருங்க, நமக்கு ஒரு வாழ்க்கையை நியமித்து போயிருக்கிறாரு. திடீர்னு ஒரு மாற்றம் பார்த்து எவனோ ஒருத்தர் நடக்கிறான், அது போல ஓடணும்னு நம்ம நினைச்சோம் என்றால் நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய அழிவு, ஆபத்துகள், விபத்துகள் நமக்கு மாத்திரமில்லை, நம்ம கூட ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ஸோ ஓட கடவோம்னு சொல்லிட்டு எதில் ஓடணும்? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டு. அதான் முதல் காரியம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணும்? ரெண்டாவது, அதான் முக்கியமாக. இந்த ஓட்டப்பந்தயம் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். இன்னைக்கு ஓட்டப்பந்தயத்தில் வெவ்வேறு விதமான ஓட்டப்பந்தயம் இருக்குது. இருக்கிறதுல கம்மியான ஓட்டப்பந்தயம் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர். இன்னைக்கு நம்ம ஓட்டப்பந்தயம் அப்படி கிடையாது. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாதுங்க. ஒரே நாளில் நம்ம எதிர்பார்க்கிற மாற்றங்கள், நம்ம எதிர்பார்க்கிற காரியங்களை பார்க்கறதுக்கு இது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்லை. இன்னும் எவ்வளோ தூரம் ஓட வேண்டியது இருக்குது. பொறுமையோடு ஓடணும். ரெண்டாவது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடக்கடவும்னு சொல்ல. மூன்றாவது, நம்ம ஓடும் பொழுதே ஒருத்தரை பார்த்துக்கிட்டே தான் ஓடணும். யாரு? நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை பார்த்துக்கிட்டே ஓடும். சைடில் இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு இல்லை, நம்மோட கூட ஓடுறவங்கள பார்த்துக்கிட்டு இல்லை. ஏன்னா துவக்கி விட்டவர் அவர் தான், முடிவில் நம்மளை ஏற்றுக்கொள்ள போகிறவர் அவர் தான். நம்ம கண்கள்லாம் அவருடைய நாமத்தை பார்த்துக்கிட்டே போகணும், அவருடைய வசனத்தை பார்த்துக்கிட்டே போகணும், அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே போனால் போய் முடிகிறது கரெக்டான இடத்துல போய் முடியும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் பார்க்கும் பொழுது எதையோ பார்த்துக்கிட்டு ஓடுறோம். உலகத்தின் சொத்து, செல்வம், பதவிகள் இதெல்லாம் நல்லது தான். இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடினால் முடிவு அங்கே போய் சேரும்னு சொல்லி சொல்ல முடியாது. நம்ம சில காரியங்களுக்கு நம்ம லக்கு வைத்து ஓட வேண்டும், தப்பு கிடையாது. இப்போ படிக்கிற மாணவர்கள் 12th முடித்த உடனே ஒரு உயர்ந்த படிப்புக்கு போகணுன்னு அதை நோக்கியே ஓடுகிறார்கள், அது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கெல்லாம் மேலே நம்மளோட வாழ்க்கையை துவங்கினவரும் முடிவில் நம்மை பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ளப் போகிறவருமாகிய ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். மூன்றாவது. நான்காவது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஓட்டப்பந்தயம் ஓடுகிறவர்கள் ஓடுகளத்துக்குள்ளே வரும் பொழுது தண்ணி பாட்டிலு, இன்னும் மாற்றிக்கொள்ள வேண்டிய மாற்று உடைகள், ஷூ, இதெல்லாத்தையும் என்னத்தில் பையில் போட்டு தூக்கிட்டு வருவாங்க, கிட் பேக் மாதிரி தூக்கிட்டு வருவாங்க. ஆனால் ஓட்டப்பந்தயம் ஓடுகிற களத்துக்கு வந்த உடனே அது எல்லாத்தையும் என்ன செஞ்சுருவாங்க? கலட்டி போட்டு ட்ராக் சூட் இதெல்லாம் போட்டிருந்தாங்க அதை கூட கழட்டி வெறும் ஷார்ட்ஸு பனியனோடு தான் ஓடுவாங்க. ஏன்? இந்த பாரத்தோடு ஓடினால் வேகம் குறைந்துவிடும், அலுப்பாகிவிடும், முடிக்க முடியாமல் போயிடும். இதே போல் நம்முடைய ஓட்டப்பந்தயத்தில் நம்மை தடை பண்ணுகிற, இங்கே சொல்கிறார் பாருங்க, என்ன காரியங்கள்? நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரமான யாவற்றை என்ன செய்யணும்? தள்ளிவிட்டு ஓட்டத்தை. இப்போ இன்றைக்கி நம்ம ஓடப்போகுது 100 மீட்டர், 200 மீட்டரில், 1500 மீட்டரில், 80 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம். ஆண்டவர் நியமித்திருக்கிற ஓட்டப்பந்தயம் 120 வருஷம். இது ஓட வேண்டும் என்றால் எல்லா பாரங்களையும் தள்ளிவிட்டு, பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓடி முடிக்கும் பொழுது அவர் இருக்கிற அந்த பரலோக வீட்டில் போய் நம்ம வாழ்க்கை முடிந்ததுன்னா நம்ம ஓட்டப்பந்தயம் ஒழுங்காக ஓடி இருக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா.
இந்த ஓட்டப்பந்தயத்தை குறித்து 5வது முக்கியமான தகவல் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஓடக்கடவோம்னு சொல்லிட்டு முதல்ல எடுத்த உடனே பார்க்கும் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டீர். அதாவது ஏற்கனவே ஓடி முடித்தவங்க. எபிரேயர் 11 போடப்பட்ட விசுவாச வீரர்கள்லாம் அவங்க எல்லாருமே என்னது, அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடித்து அவங்கெல்லாம் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்மை வரவேற்கிறது. நல்லா ஆரம்பித்திருக்கிறோம், வழியில் போய் எங்கேயாவது முடிஞ்சிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி தான் இந்த ஓட்டத்தை குறித்து இன்னைக்கு நமக்கு பேசுகிறார். வாழ்க்கையில் எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் ஒன்று மாத்திரம் மறந்துடாதீங்க, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறீங்க. இந்த ஓட்டப்பந்தயத்தை குறித்து 7 முக்கியமான சத்தியங்களை இன்னைக்கு உங்கள் மத்தியில் சுருக்கமாக சொல்ல போகிறேன். முதலாவது, தேவனில்லாத ஓட்டப்பந்தயம். அது மார்க்கம் தப்பின, வழி தப்பின ஒரு ஓட்டம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் தன் வழியிலே போனோம். இன்னைக்கு ஆண்டவர் இல்லாத ஒரு ஓட்டம், அது ஓட்டமே கிடையாது. ஏன்னா ஓட்டம்னா ஒரு நியமித்திருக்க ஒரு இதுல ஓடணும். அதாவது குறிக்கோள் இல்லாம, நோக்கம் இல்லாம, முடிவு மனதில் இல்லாம ஒரு வருஷம் இதை நோக்கி ஓடுறது, அப்புறம் அது இப்போ யாருமே அதை பார்த்து ஓடுறது இல்லை, உடனே மாறி இன்னொன்று பார்த்து ஓடுறது, அப்புறம் 4வது வருஷம் இன்னொரு காரியத்துக்காக ஓடுறது. முதல்ல ஓடும்போது தன்னை பிரியப்படுது, அடுத்து மற்றவனை பிரியப்படுது, அடுத்து பணத்தை சம்பாதிக்க, கடைசியில் எல்லாத்தையும் முடியும் பொழுது எங்கே முடித்தோன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு இதான் ஆண்டவரற்ற ஒரு ஓட்டம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிகிறது, ஓடுறதில்ல, திரிகிறது, ஒரு நோக்கமே இல்லை, ஏதோ போனேன் வந்தேன், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆண்டவரற்ற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதில் பார்க்கும்பொழுது நிறைய பேர் இருக்கிறாங்க. மத்தேயு 7:13 ஆண்டவர் இயேசு சொல்றாரு பாருங்க, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல், அழிவுக்கு போகிற பாதை விரிவும், வழி விசாலமுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசித்து ஓடுகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, நோக்கம் இல்லாம, ஒரு அறிவில்லாமல் திரள் கூட்டமான ஜனங்க ஓடுறாங்க. ஏன் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அநியாயமா கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இப்படி அல்லவா அவரை தேட வேண்டும், பயபக்தியோடு பரிசுத்த சிந்தையோடு. புரியலங்க, எங்க முன்னோர்கள் செஞ்சாங்க, எங்க காலத்தில் இப்படியே செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எங்க போய் முடிய போகுது தெரியலையே. ஆனா இன்னைக்கு பாருங்க, அப்படி வழி தப்பி திரிந்த நமக்கு ஹல்லேலூயா ஆண்டவர் ஹல்லேலூயா என்ன எதிர்பார்க்கிறான்னு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்படி ஆண்டவர் இல்லாமல் ஓடுகிற ஓட்டத்தின் முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 25வது வசனத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நம்ம நினைச்ச பாதையில் ஓடினால் முடிவு நித்திய அழிவு, நித்திய மரணம். நினைச்சபடி போறீங்களா? ஆண்டவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா? இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற நாம் 2வது என்ன செய்யணும்னா, இயேசுவுக்காக ஓடுறதுக்கு முன்னால இயேசு இடத்துல ஓடி வர வேண்டும். எபிரேயர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தில் இது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலமாய் அவரிடத்தில் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷத்தினால் நிறைந்த ஆறுதல் அடையும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள் போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராக நமக்காக அந்த திரைக்குள் அவர் பின்னால அவரிடத்துல ஓடிவர். அவருக்காக ஓடுவதற்கு முன்பாக இன்னைக்கு நிறைய பேர் அவருக்காக ஓடுறாங்க, ஆனா ஒரு நாள் கூட அவரிடத்துல ஓடி வந்தது கிடையாது. அவரிடத்துல ஓடி வராம அவருக்காக ஓடுகிறவங்க கடைசியில போய் முடிவு சரியா இருக்காது. அதனால தான் சொல்ல பாருங்க, நீங்கள் அவரிடத்துல வராமல் ஓடின கடைசி நாளில் நிறைய பேர் சொல்ல போகிறோம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் இதை செஞ்சோம், அதை செஞ்சோம், இத்தனை அற்புதம் செஞ்சோமே, இத்தனை பிசாசுகளை துரத்தினமே, இவ்வளோ செய்தி கொடுத்தோமே, ஒரு நாள் கிட்ட பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள அவரிடத்தில் ஓடி வரவில்லை. இன்னைக்கு தினந்தோறும் அவரிடத்துல ஓடி வந்தால் அவருக்காக ஓடலாம். அதிகாலையில் இருந்துச்சு எங்கே ஓடணும்? கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி. இன்னைக்கு முதல்ல அவரிடத்தில் ஓடினாள், அவருக்குள் ஓடினாள். அவரிடத்தில் ஓடாமல் அவருக்குள் ஓடாமல் அவருக்காக ஓட முடியாது. ஹல்லேலூயா. யாராக இருந்தாலும் தினந்தோறும் அவரிடத்தில் ஓட வேண்டும், அவருடைய நாமத்துக்குள் ஓட வேண்டும். ஒரு முறை நம்ம லைஃப் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க அவரிடத்தில் ஓடி வர வேண்டும். இயேசு இன்னைக்கு அழைத்து கொண்டிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நடந்து வர சொல்ல, ஓடி வரணும். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம்
1-2 வசனம். ஏசாயா 2வது அதிகாரத்தில் கூட இதே காரியம் சொல்ல ஒரு காரியம் ஒரு வாட்டி சொன்னால் எவ்வளோ முக்கியமாக இருக்கும். 2 முறை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது எவ்வளோ முக்கியமாக இருக்கும். மீகா 4வது அதிகாரம் 1-2 வாசிங்க. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயம் ஆகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். எப்படி வருவாங்க? அதன் இடத்திற்கு ஓடி வரணும். காப்பாற்றக்கூடிய ஒருவரை தேடி நம்ம என்ன செய்யணும்? நடந்து வரக்கூடாதுங்க, ஓடி வரணும். ஜெபம், நம்ம ஜெபமே அதுதான். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெப வாழ்க்கையில பல குறைகள் இருக்கு, வசனம் வாசிக்கிறதுல பல குறைகள் இருக்கு. இது 2 அடிப்படை இல்லாம நம்ம கர்த்தருக்காக ஓடவே முடியாது. அதனால தான் ஒரு சின்ன பிரச்சனை வர்றதுக்குள்ள நீங்க சொல்லலாம், என் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை, இது எவ்வளோ பெரிய பிரச்சனை, ஆண்டவருக்கு அது சின்ன பிரச்சனை தான். அல்ல, என்ன பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவருக்கு ஒரு அற்ப காரியம் நமக்கு விடுதலை தருவது. நீங்களும் நானும் நமக்காக ஓடவில்லை, அவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு அவரை நோக்கி அவருக்காக ஓட வேண்டும் என்றாலும் அவரிடத்தில் ஓட வேண்டும், அவருக்குள்ளே ஓட வேண்டும். முதலாவது, இயேசு இல்லாத ஓட்டம், வழி தப்பின ஒரு ஓட்டம், திரிகிற ஒரு ஓட்டம், நோக்கமற்ற ஒரு ஓட்டம். இது சீர் செய்யப்பட வேண்டும் என்றால் இயேசுவின் இடத்தில் ஓடி வர வேண்டும், அவருடைய நாமத்துக்குள் ஓடி வரணும். தான் 2வது. 3வது நீங்கள் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனத்தில் ஒரு ஓட்ட பந்தயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல், பந்தய சாலைகள் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுறாங்க. ஆனால் ஒரு ரன்னிங் ரேஸில் ஒரு சிலர் தான் பரிசு வாங்குறாங்க. இங்கே ஒருத்தர் தான் பரிசு வாங்குறாருன்னு சொல்ற, முதல்ல ஒரு பரிசு வாங்க. நம்ம நோக்கமே என்னன்னா ஆண்டவர் கொடுக்கறதுல உச்சிதமான பரிசு வாங்கக்கூடிய அளவுக்கு ஓடும். சும்மா ஓடலை, ஆண்டவர் ஒரு பரிசு வச்சிருக்கிறார். நம்ம ஆண்டவர் நியமித்திருக்கிற ஓட்டது. இன்னைக்கு உங்களோடு கூட ஓடினவர்கள் ஓரளவு கூட இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் ஆனால் ஆண்டவருக்குன்னு உண்மையாக ஓடுங்க, உங்களுக்குரிய பரிசை கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடினார்கள், ஆனால் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. நம்ம ஓடும் பொழுது முடிவில் ஆண்டவர் வச்சிருக்கிற பந்தய பொருள், அவருடைய ராஜ்யத்துக்குள் நுழைவு பெரும் பாக்கியம், அங்கே போய் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியம், அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியம், இதெல்லாத்தையும் எண்ணிதான ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவரோடு ஆளுகை செய்வோம் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி அல்லவா ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹல்லேலூயா, நீங்களும் நான் அந்த பரிசு பொருளை கண்ணில் வைத்து ஓட வேண்டும். ஒவ்வொரு நாள்லையும் பாருங்கள், ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறது போல் சூரியன் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஒவ்வொரு நாள் மனவரையிலேருந்து புறப்படுகிற மணவாளனை போல புறப்படுதான். தன் ஓட்ட பந்தயத்தை ஓடுறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா. என்னைக்காவது ஒரு நாள் சூரியன் இன்னைக்கு நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உலகத்தின் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. சூரிய வெப்பம் படாத உலகத்தின் சில பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஃபுல் இருட்டு, பனிக்காடு, இதெல்லாம் பார்க்கும்பொழுது சூரியன் வெப்பம் அங்கே படாததுனால. ஆனால் அந்த சூரியன் தினந்தோறும் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறதுனால தான் இன்னைக்கு உலகமே காக்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் பாருங்கள், தினந்தோறும் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஹல்லேலூயா பொறுமையோடு ஓட வேணும், ஒரு பந்தய பொருளை எதிர்பார்த்து ஓட வேணும். இந்த 3வது குறிப்பில் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஓட்ட பந்தயத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இன்னொரு காரியம் சொல்றாரு. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறாங்களாம்? இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்றால் சில காரியங்களை விட்டு கொடுத்தால் மாத்திரமே அந்த ஓட்ட பந்தயத்தை வெற்றிகரமாக என்ன செய்ய முடியும்? முடிக்க முடியும். ஒரு விளையாட்டு வீரராக இருக்கும் பொழுது எல்லா விதமான உணவும் சாப்பிட முடியாது, எல்லாரும் செய்கிறது போல செய்ய முடியாது, பேசாமல் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்க முடியாது. தினந்தோறும் உடல் பயிற்சி அவசியம், உடலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது அவசியம். தினந்தோறும் பயிற்சி செய்ய வேண்டிய நேரத்தை கரெக்டாக கடைபிடிப்பது அவசியம். ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் ஓடியே ஆகணும், அப்போ தான் அந்த பந்தய பொருளை பெற முடியும். இதே போல் இன்னைக்கு இந்த விசுவாச ஓட்டம், இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளுடைய விசுவாச ஓட்டத்தில் உலகத்தான் நடக்கிறது போல நடந்து கொண்டிருந்தோம் என்றால் முடிவு தேவன் எதிர்பார்க்கிற அந்த இடத்துல போய் முடியாது, நம்ம நினைக்கிற இடத்துல போய் முடியாது. எல்லாவற்றையும் நம்ம கவனமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்சை அடக்கம் என்று சொல்ல நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கணும். அதுதான் சொல்றாரு கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனம் நினைக்கிறேன். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை எங்க அரைஞ்சிட்டாங்க? இயேசுவோடு கூட
சிலுவையில். இதே கலாத்தியர்ல தான் 2:20 சொல்லும் பொழுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்து. மூன்றாவது, இந்த பகுதியில் ஒரு ஓட்ட பந்தயத்துல சில காரியங்களை விட்டு கொடுத்து ஓடினால்தான் கர்த்தருக்கு சாட்சியாய் ஆண்டவர் நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடி முடிக்க முடியும். நாலாவது பாருங்க, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பல ஒப்பனைகளை சொல்லியிருந்தாலும் அங்க ஒரு மல்யுத்தத்தை பற்றி பேசுகிறார். மல்யுத்தமா இருந்தாலும் ஓட்டப்பந்தயமா இருந்தாலும் ஒவ்வொரு பந்தயத்துக்கும் ஒவ்வொரு போட்டிக்கும் என்ன இருக்கு, விதிமுறைகள் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல் படி ஓடினாதான் வெற்றி பெற முடியும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தால், மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால், சிலர் பாருங்க வேகமா ஓடுவாங்க, விசுவாச ஓட்டம் தான் சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆண்டவருக்காக தான் செய்யறேன்னு நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் விருப்பப்படி செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பரிசு கிடைக்காது. ஓடுறது முக்கியமல்ல, எப்படி ஓடணும், சட்டத்தின்படி ஓடினாதான் பரிசு கிடைக்கும். நினைச்சபடி ஓடாதீங்க, வேதத்தில் ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கா அதுபடி ஓடுங்க. விசுவாசத்தை துவக்கினவர் எப்படி ஓடினார் அவரை போல ஓடுங்க. அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நீங்களும் நானும் ஓடுகிறது முக்கியமல்ல, ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய விருப்பத்தின்படி ஓடினால்தான் பந்தய பொருள் கிடைக்கும். 5வது நீங்க பார்க்கும் பொழுது, ஓடுகிறது நல்லது, இந்த ஓட்டத்தின் மத்தியில் வழி தப்பி போன நிறைய பேரை உள்ளே கொண்டு வர்றதுக்கும் செயல்படும். நம்ம ஓடினா மாத்திரம் போதாது, இந்த ஓட்டத்தில் ஒரு பந்தய பொருள் இருக்குது, ப்ரைஸ் இருக்குது. நம்ம வின் பண்ணுறதுக்கு மாத்திரமல்ல, நிறைய பேரை உள்ளே கொண்டு வர்றதுக்கும் ப்ரைஸ் இருக்குது. யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசி பார்த்தாலும் இதை வாசிக்கலாம். யாக்கோபு 5வது அதிகாரம் 19-20 வசனத்தை நீங்கள் வாசித்தால், சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பி போன மார்க்கத்தின் என்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தின் என்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று. இன்னைக்கு ஆண்டோடைய எதிர்பார்ப்பு நம்ம மாத்திரம் ஓடி முடிச்சுட்டா போதாதுங்க, நம்ம கூட ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்முடைய குடும்பத்தினருடைய வாழ்க்கையை நம்ம காப்பாற்றி உள்ளே கொண்டு வரணுன்றது ஆண்டோடைய விருப்பம். மார்க்கம் தப்பி போகிற எவனையோ பார்க்காதீங்க, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற குடும்பத்தை முழுமையாக ஓட்டி நம்ம எல்லாம் ஹோல் ஃபேமிலியாக ஓடி முடிக்கணும். இதான் ஆண்டவர் முதல்ல எதிர்பார்க்குறது. அது போக நம்ம நண்பர்கள், அறிமுகமானவர்கள், யாரையெல்லாம் மார்க்கம் தப்பி இருக்கிறாங்க அவங்கள உள்ளே கொண்டு வந்து அவங்களே சரியான இந்த ஓட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தால் அதுக்கு ஒரு பரிசு இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கும்பொழுது தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிற, மார்க்கம் தப்பி போன அநேகரை நீதிக்குள்ள கொண்டு வந்து சீர்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரகாசிப்பார்கள் என்று வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நாம் மாத்திரம் போகிறதில்ல, நிறைய பேரை உள்ள கொண்டு வரும். அல்லேலூயா. 6வதாக இந்த விசுவாச ஓட்டத்தை பற்றிய மிக முக்கியமான ஒரு தகவல் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் பாருங்க. மத்தேயு 7:14, ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமும் பெருசா இருக்கு, அதுல போகிறவர்கள் அநேகர். ஆனா ஜீவனுக்கு போகிற வாசல், இந்த ஓட்டத்துல விசுவாச ஓட்டத்துல நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு சில நேரத்துல விசுவாச ஓட்டத்துல ஓடுகிற நாம் தனிமையில் ஓடுறது போல தான். என்னப்பா நான் மாத்திரம் ஓடிக்கிட்டேன், ஒருத்தனுக்கும் புரியவும் மாட்டேங்க, நான் சரியான பாதையில் தான் இருக்கிறேன். நான் தினந்தோறும் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா அடையாளங்களை கொடுப்பார், நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுவார். நீங்கள் தனிமையில் இல்லை, துவக்கினவரும் முடிக்க போகிறோம் அவர் உங்களோடு கூட இருக்கிறா. நீங்கள் ஓடுங்க, உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்ன செய், பொறுமையோடு ஓடுப்பா. ஆண்டவர் முடிக்க சொல்கிற இடத்துல போய் முடிக்கணும்னா தினந்தோறும் அவரிடத்தில் ஓடி வர வேண்டும், அவருக்குள் ஓடி வர வேண்டும். நீண்ட தூரம் ஓடுகிற ஓட்ட பந்தயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேரத்தான் ரேஸ்ன்னு ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அப்புறமா உண்மையிலே அந்த ஓட்டத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க தான் ஓடுவாங்க. ஒரு ஓட்டப்பந்தய வீரருக்கும் அடுத்த ஓட்டப்பந்தய வீரருக்கும் சில நேரம் குறைஞ்சபட்சம் 100 மீட்டரு 200 மீட்டரு, சில நேரம் 1 கிலோமீட்டர் தூரம் கூட இருக்கலாம். தனிமையில் ஓடுறேன்றது, ஒருத்தனை என் கூட வரல நிறுத்திடுவானா? யோசிச்சு பாருங்க. அவன் நோக்கமே அந்த 20 கிலோமீட்டர் முடியணும், 20 கிலோமீட்டர் முடியணும். அந்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு சுற்றி வராது. 100 மீட்டரு 200 மீட்டரு 400 மீட்டர் ஓடுறவங்களாம் என்னது, போன பாதையிலே திரும்பி திரும்பி ஓடுவான். ஆனால் வெகு தூரம் ஓடுகிறவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பாதையில் தான் போய்கிட்டு. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தான். ஐயோ, நான் இந்த பாதையில் வந்ததே இல்லையே, இப்படிப்பட்ட போராட்டத்தை நான் பார்த்ததே இல்லையே,
எனக்கு எப்பயுமே பழகின பாதையில் போனால் தான் நல்லா இருக்கும். விசுவாச ஓட்டத்தில் அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்களும் நானும் தனிமையில் ஓடினாலும் நம்ம ஓட்டத்தை துவங்கினவர் நம்ம கூட இருக்கிறாரு. தினந்தோறும் அவர் சமூகத்தை தேடுங்க, அவருடைய நாமத்துக்குள் ஓடிடுங்க. அப்போ நீங்கள் தனிமையில் இருந்தாலும் பாருங்கள், ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குதுமா? இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிற அதை கண்டுபிடிக்கிறவர்கள். அந்த பாதை இப்போ நம்ம போகிறோம் பாருங்க, இந்த விசுவாச பாதையை ஓடுறவங்க இல்லை, அதை கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் பேர். நான் அப்போ ஓடுறவங்க எத்தனை பேர்னு யோசிச்சு பாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம் அந்த விசுவாச ஓட்டத்தில். இன்னைக்கு நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் தான் இருக்கிறீங்க, முடியல இந்த ஓட்டப்பந்தயம். என்னைக்கு ஆண்டவருக்குள்ளே வந்தீங்களா அன்னைக்கு துவங்கின அந்த ஓட்டம் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. பல போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள், எதிர்ப்புகள் எது வந்தாலும் துவக்கினவர் கூட இருக்கிறார். அவரை பிடிச்சிக்கிட்டு ஓடுங்க. ஓடினால் 2 தீமோத்தேயு 4:7-8 கடைசியாக பார்க்கும் பொழுது, இப்பொழுதே நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன், இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் அவருக்கு உயிர் பிரிகிற நேரம் வரைக்கும் அவர் ஓடினார். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நான் இன்னைக்கு இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை வருகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஓடிக்கிட்டே இருக்கு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் தந்தருளுவார். இந்த விசுவாச ஓட்டத்துல பந்தய பொருள் ஒருத்தர் 2 பேருக்கு இல்லைங்க. யார் யாரெல்லாம் ஓடி முடிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இருக்கு. ஓடி முடிக்கிற போறீங்களா, இல்லை பாதியில விட்டுட்டு வேற ரூட்ல போறீங்களா? நீங்க தான் இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் இல்லாமல் ரொம்ப வேகமா போறாங்க சார், எவ்வளோ ஜாலியா இருக்கிறான், ஆனா முடிவு அழிவு மரணத்துல போய் முடிய போகுது. நீங்களும் நான் அப்படி கிடையாது, தேவ ராஜ்யத்துல போய் முடிக்க போறோம். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு நாள் இயேசுவிடத்துல ஓடி வந்தோம், தினந்தோறும் அவரிடத்துல அவருடைய நாமத்துக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம சட்டப்படி தான் ஓடணும், அவர் சித்தத்தின்படி தான் ஓடி ஆகணும். அந்த பரிசு பொருளை பார்த்து தான், உலக காரியத்துக்காக இயேசுவை பார்த்து ஓடினா வேஸ்ட் ஆயிரும். அவருடைய வருகையை இருந்து நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். சில காரியங்களே நம்ம ஆசை இச்சைகள்லாம் அடக்கிக்கிட்டு தான் போகணும். எல்லாரும் நடக்கிற மாதிரி நம்ம போக முடியாது. வழி தப்பி போன நிறைய பேரை கொஞ்ச நேரம் உள்ளே கொண்டு வரணும்னா நம்ம ஓட்டம் கொஞ்சம் சில நேரம் ஸ்லோவாகும். ஒருத்தன் விழுந்து கிடக்கிறோம் தூக்கணும்னா ரன்னிங் ரேஸில் என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் அவனுக்காக நேரம் செலவழிக்கணும். இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு பரிசு இருக்குது. இந்த ஓட்டப்பந்தயம் ஒரு வித்தியாசமான ஓட்டப்பந்தயம். உலக பிரகாரமான ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் மற்றவனை பற்றி கவலை இல்லாமல் ஓடும். எவன் விழுந்தான்னு, எவன் அடிபட்டான்னு, நாம் பந்தய பொருளை பெறணும். ஆனால் இந்த விசுவாச ஓட்டம் அப்படி கிடையாது. எவன் விழுந்து கிடக்கிறானோ அவனை தூக்கி கொண்டு போய் வழி நிறுத்திட்டு போனான், அதுக்கு ஒரு பரிசு இருக்குது. ஹல்லேலூயா. விழுந்து கிடக்கிற அநேகரை பற்றி நம்ம கவனமாக இருக்க வேண்டும். எழுப்பி நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே தகப்பனே, உடைய சமூகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். வாழ்க்கையின் ஓட்டத்தில், விசுவாச ஓட்டத்தில் சோர்ந்து போய் இன்றைக்கு நின்று கொண்டிருப்பார்கள் என்றால், பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவரே இன்றைக்கு ஒரு புதிய பலனை தருவீராக. குடும்பங்களை கெடுக்கிற எல்லா பொல்லாதனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு அகற்றப்படட்டும். ஓட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு தடை உண்டு பண்ணுகிற, திசை திருப்புகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகள், மனதில் சோர்வுகளையும் பயங்களையும் கலக்கங்களையும் விரக்தியின் எண்ணங்களையும் தூண்டிவிடுகிற அசுத்தாவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே கட்டப்படுவதாக. சரீர பலவீனங்கள் மறையட்டும், நோய் நொடிகள் மறையட்டும், வலிகள் மறையட்டும், கட்டுகள் உடையட்டும். இன்றைக்கே ஒரு புதிய கிருபை, புதிய பலன் உண்டாக செய்வீராக. தொடர்ந்து கர்த்தருக்கு சாட்சியை வாழச் செய்யும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்தலுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி பெருமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே, ஆமென்.